சென்னை கொளத்தூரில் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள சென்ற 10 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வலேகே ரத்தினகுமார். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் இவருக்கு திருமணமாகி 10 வயது ஆண் குழந்தை உள்ளது. சிறப்பு குழந்தையாக வளர்ந்து வரும் இவருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்காக சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நீச்சல் குளம் பயிற்சி மையத்தில் வாரத்தில் 2 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை நீச்சல் குளம் அழைத்து சென்று பயிற்சியாளரிடம் நீச்சல் பயிற்சி வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் திடீரென சிறுவன் நீரில் தத்தளித்துக் கொண்டு மூழ்கியபடி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் இது தொடர்பாக பயிற்சியாளரிடம் என்னவென்று பார்க்கும்படி கூறியுள்ளார். அதற்கு பயிற்சியாளர் அப்படிதான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும், தானாக நீச்சல் பழகி மேலே வருவார் என கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுவன் பேச்சு மூச்சு இல்லாமல் மிதந்தபடி உள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் அலறியடித்தபடி காரில் இருந்த கணவரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து சிறுவனின் தந்தையும் தாயும் உடனடியாக சிறுவனை நீச்சல் குளத்தில் இருந்து மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாய் மற்றும் தந்தை நீச்சல் பயிற்சி மையத்திற்கு வந்து பயிற்சி மையத்தின் மேலாளர் மற்றும் பயிற்சியாளரிடம் அழுதுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் காவல்துறையினர் உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கொளத்தூர் காவல்துறையினர் நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.